நம்ம உடலே வந்து என்னன்னா செல்கள் ஆனதுதான் நம்ம உடல் இல்லையா? கிட்டத்தட்ட 38 லட்சம் 40 லட்சம் கோடி செல்கள் ஆனதுதான் நம்ம உடல். அப்ப அந்த செல்கள் ஆரோக்கியம் தான் நம்ம உடலோட ஆரோக்கியம். சோ நம்ம கம்யூனிட்டியில ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது செல்லுலர் ஹெல்த். சோ நம்ம செல்கள் ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா இருப்போம். சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நியூட்ரியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் பி. சோ இது வந்து 8 விட்டமின்ஸ் இருக்கு. சோ இதுல இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் பி 1. சோ விட்டமின் பி 1 அப்படிங்கிறது வாட்டர் சாலிபிள். ஸோ அப்ப என்னன்னா நமக்கு பாடியில ஸ்டோர் ஆகாது. நமக்கு டெய்லி தேவையான விஷயம் அப்படின்னா நமக்கு டெய்லி நமக்கு கொடுத்தாகணும் விட்டமின் பி 1. ஸோ விட்டமின் பி 1 அப்படின்னா தியாமின் சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா ஃபர்ஸ்ட் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா நம்ம சாப்பிட்ற உணவு இது நம்ம கார்போஹைட்ரேட் மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா? அந்த சாப்பிட்ற உணவு வந்து ஃபியூவலா மாறணும். அந்த ஃபியூவலா மாறினாதான் நமக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த ஃபியூவலா மாறுறதுக்கு விட்டமின் பி 1 ரொம்ப 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 அவசியம். ஸோ நமக்கு அந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் நடந்தாதான் நமக்கு அது உள்ள நமக்கு செல்லுலர் லெவல்ல நமக்கு ஃபியூவல் பாடி எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மேஜர் பிளேயர் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் பி 1. ஸோ ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நர்வஸ் ஃபங்க்ஷன். ஸோ இன்னைக்கு நர்வஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரெயின்ல இருந்து எல்லா ஆர்கான்ஸ்க்கும் எல்லா பார்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிக்னல்ஸ் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த நர்வ்ஸ் சிக்னல்ஸ் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? எகெயின் விட்டமின் பி 1 தேவைப்படுது. ஸோ அந்த நர்வ்ஸ்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எப்படி கேபிள்ல வந்து ஒரு இன்சுலின் ஒரு இன்சுலேஷன் இருக்கு இல்லையா? அந்த இன்சுலேஷன் மாதிரி நமக்கு மைலின் ஷீத் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மைலின் ஷீத் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஸோ அந்த மசில் வந்து கான்ட்ராக்ஷனுக்கு இல்லையா? நமக்கு ஒரு பிளட் ப்ரெஷர் நம்ம ஒரு சில நேரம் ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அப்போ பிளட் பம்பிங் நமக்கு நல்லா தேவைப்படும். ஸோ அந்த சுருங்கி விரி இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த சிக்னல் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் நமக்கு அந்த மைலின் ஷீட்டோட லேயர் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணுது. அந்த மைலின் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா அது ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். அந்த நர்வ்ஸோட மைலின் ஷீட்டோட ஹெல்த்துக்கும் விட்டமின் பி 1 பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஸோ அடுத்தது மூணாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் பி எதுக்கு தேவைப்படுதுன்னா நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு. ஸோ ஹார்ட் ஹெல்த் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய மசில் தான். அந்த மசில் வந்து நமக்கு பம்ப் ஆகணும். அப்போ பி 1 டிஃபிஷியன்சி ஆச்சு அப்படின்னா ஹார்ட் என்ன ஆகும்னா ஹார்ட் என்லார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ என்லார்ஜ் ஆகிறப்ப என்ன ஆகுங்க? பம்ப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அப்ப என்னன்னா அதிகமா அது ஸ்ட்ரகிள் பண்ணும் பம்ப் பண்றதுக்கு. ஸோ இது இந்த என்லார்ஜ் ஹார்ட் என்னன்னா தொடர்ந்து நமக்கு ஹார்ட் பம்ப் வந்து அதிகமா பம்ப் ஆச்சுன்னா என்ன ஆகும்? லீட்ஸ் டு ஹார்ட் டேமேஜ் இல்லையா? ஸோ அந்த ஹார்ட் டேமேஜ் ஆகாம தடுக்கிறதுக்கும் அந்த ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆகாம தடுக்கிறதுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுது? விட்டமின் பி 1 தேவைப்படுதுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரெயின் ஹெல்த்துங்க. ஸோ நம்மளோட என்ன சொல்றது அந்த அறிவாற்றல் சொல்லுவாங்க இல்லையா? அந்த காக்னேட்டிவ் ஹெல்த் சொல்லுவாங்க. அந்த அறிவாற்றல் அந்த அந்த சில பேர் வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ண மாட்டாங்க. சில விஷயங்கள் மறந்துடுவாங்க. நம்ம டக்குன்னு நமக்கு ஞாபகம் வராது. ஸோ இன்னைக்கு எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? இன்னைக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய படிச்சுட்டு போவாங்க. படிச்சுட்டு போனாலும் அங்க போய் அந்த அவுட்புட் நம்ம எழுதும்போது சிலதெல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் இன்னைக்கு எல்லா கேட்டகரி பீப்புளுக்கு இன்னைக்கு நம்ம கடைக்கே இன்னைக்கு போறோம், ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியும் பாதி வாங்கிட்டு வந்துருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த அந்த அறிவாற்றல அந்த அந்த பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு வந்து அந்த என்ன சொல்றதுங்க நமக்கு அந்த இன்புட்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு அதுக்கு எல்லாமே விட்டமின் பி 1 பிளேஸ் ஏ மேஜர் ரோலுங்க. அதுக்கப்புறம் நியூட்ரியன் சிந்தசிஸ்ங்க. ஸோ நம்ம டிஎன்ஏ ஆர்என்ஏ ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ டிஎன்ஏ அப்படிங்கிறது நம்மளோட ப்ளூ பிரிண்ட். ஆர்என்ஏங்கிறது அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு போய் காப்பி பண்ணி நம்மளோட குரோத்துக்கு நம்ம நியூட்ரியன்ட்டோட பைண்ட் ஆகி நம்மளோட குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. அப்போ அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ அந்த புரோட்டீன் சிந்தசிஸுக்கும் என்ன தேவைப்படுதுங்க? விட்டமின் பி 1 வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம செல் வந்து இன்னைக்கு நல்லா பொல்யூட்டட் வேர்ல்ட்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த பொல்யூஷன்ல இருந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ்ல இருந்து டேமேஜ்ல இருந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னாலும் நமக்கு என்ன தேவைப்படுது? எகெயின் பி 1. ஸோ நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு விட்டமின் தான்
எத்தனை ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்க இல்லையா. சோ அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னைக்கு டயபெட்டிக்கா இருக்காங்க இல்லையா. சோ டயபெட்டிக்கா இருக்காங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து அந்த பேங்க்ரியாஸ்ல இன்சுலினே சுரக்காது. சோ அந்த இன்சுலின் சுரக்கிறதுக்கும் நமக்கு என்ன தேவைப்படுதுங்க, விட்டமின் பி1 தேவைப்படுது. சோ இந்த மாதிரி இது வந்து என்னன்னா ஒரு ஒரு மேஜர் விஷயம், ஒரு 8 விஷயம் நம்ம பார்த்தோம். இது வந்து ரொம்ப நமக்கு பி1 வந்து இந்த இந்த 8 விஷயம் நமக்கு நார்மலா இருக்கிறதுக்கு பி1 வந்து ரொம்ப அவசியங்க. ஸோ இதோட சிம்டம்ஸ் என்ன, பி1 டிஃபிஷியன்சின்னு சொல்றோம், இத்தனை விஷயங்கள் நல்லா தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த டிஃபிஷியன்சியோட சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹை பிபிங்க. எதனால ஹை பிபி வருது, முதல்ல சொன்ன மாதிரி விட்டமின் பி1 டிஃபிஷியன்சி ஆச்சு அப்படின்னா பம்பிங் கெப்பாசிட்டி குறையும். அப்போ ஹார்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் பம்ப் பண்றதுக்கு. ஸோ அதை ஹார்ட் ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்ப பம்ப் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆயிரும். தொடர்ந்து வந்து பி1 டிஃபிஷியன்சி தொடர்ந்து இருக்கிறப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை பிபி அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து விட்டுரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் பம்பிங் வந்து அந்த லப்டப்ங்கிறது அதிகமா இருக்கும். இந்த இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட் இருக்கும். ஸோ அந்த இன்க்ரீஸ் ஹார்ட் ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டெஸ்ட் பண்ணி பாவாங்க. நிறைய இந்த விஷயங்கள் நம்ம சொல்றது எல்லாமே நிறைய விஷயங்கள் பாருங்க. இது எல்லாமே நம்ம டாக்டர்கிட்ட போயோ இல்ல என்னன்னு தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா இன்னைக்கு 90% வியாதிகள் எல்லாமே நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி தாங்க. சரியா. ஸோ இது எல்லாமே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா we can help many people இந்த கம்யூனிட்டி மூலியமா. ஓகேவா. ஸோ இது ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொன்னா அந்த ஹார்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அதை நார்மலைஸ் பண்றதுக்கும் நமக்கு விட்டமின் பி தேவைப்படுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மசில் பெயினுங்க. மசில் பெயின் இருக்கும். அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிம்டம் அது பி1 டிஃபிஷியன்சி தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிப்ரெஷனுங்க. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பி1 டிஃபிஷியன்சி தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன். அதாவது நம்ம சாப்பிடுற ஃபுட் வந்து நமக்கு போய் எனர்ஜியா மாறணும் இல்லையா. அந்த அந்த டிரான்ஸ்பர் அந்த இது வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும். நம்ம பி1 டிஃபிஷியன்சி ஆச்சு அப்படின்னா அந்த நம்ம சாப்பிடுற ஃபுட் ஸ்டமக்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்லோ ஆகும். ஸோ அதுவும் பார்க்கணும். அதுக்கப்புறம் வெர்டிகோ, அந்த என்ன சொல்றது அந்த லாஸ் ஆஃப் பேலன்ஸ், அந்த காதுல வந்து நமக்கு அந்த வாட்டர் பேலன்ஸ் இருக்காது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெடியா நிக்க மாட்டாங்க. அந்த வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கும். அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சிம்டம் அப்படின்னா பி1 டிஃபிஷியன்சி தான். அதுக்கப்புறம் சில பேருக்கு எக்ஸசிவ் ஸ்வெட்டிங், எப்போ பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்கும். என்ன ரீசன்னே தெரியாது. சில பேருக்கு வந்து உள்ளங்கையில ஸ்வெட் ஆகும், சில பேருக்கு ஃபேஸ்ல செட் ஆகும் ஸ்வெட் ஆகும், சில பேர் வந்து உடம்பு பூரா அடிக்கடி அது வேர்த்துட்டே இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பி1 டிஃபிஷியன்ட் தான் இருக்கும் இல்லைங்களா. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப் அப்படின்னா சில பேர்த்துக்கு அந்த டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது கிடைக்காது. தூங்கினோம்னா நைட் பூரா வந்து அந்த டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா இருக்கும். சோ இதுவும் வந்து என்னன்னா பி1 டிஃபிஷியன்சி தான். சோ இத்தனை விஷயங்கள் நம்ம சிம்டம்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த சிம்டம்ஸ் வந்து இல்லாதவங்க இருக்காங்களா, இதுல ஏதோ ஒரு 2 சிம்டம் 3 சிம்டம் டெஃபினட்டா எல்லாத்துக்கும் இருக்கும். அப்படின்னா எல்லாரும் பி1 டிஃபிஷியன்ட் தான். இது எதனால இந்த பி1 டெஃபிஷியன்சி வருது, மெயின் ரீசன் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் தான். சோ இன்னைக்கு எல்லாமே என்ன சாப்பிடுறாங்க, இன்னைக்கு இன்னைக்கு கடையில இருந்து சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஹோட்டல்ல இருந்து வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு கிராசரி பர்ச்சேஸ் பண்றதுலயே நீ மெயினா குழந்தை இருந்தாங்க அப்படின்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் தான். சோ ஜங்க் ஃபுட்ஸ் நீங்க நிறைய நம்ம சாப்பிட்டுருக்கோம். சோ அந்த ஜங்க் ஃபுட்ஸ் தான் நம்ம பி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளீட் பண்ணிடும். நம்ம ஈவன் பி1 அடிக்குவேட்டா இன்டேக் எடுத்தாலும் நம்ம பாடியில இருந்து பாத்தீங்கன்னா பி1 டிப்ளீட் பண்ணிடும் ஜங்க் ஃபுட்ஸ். சோ நம்ம கம்யூனிட்டியில எப்பவுமே நம்ம சொல்லிட்டு இருப்போம், ஜங்க் ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபியூல் இல்ல. சரிங்களா. நம்ம ஒரு பெட்ரோல் பைக் வச்சிருக்கோம் இல்ல டீசல் கார் வச்சிருக்கோம், என்ன போய் யூஸ் பண்ணுவோம் ஃபியூல், வேற ஏதாவது யூஸ் பண்ணுவோமா, பண்ண மாட்டோம் இல்லையா. அது விட வேல்யூபிள் நம்மளோட உடல், நம்மளோட ஹெல்த். அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி ஆகட்டும், நம்ம நிறைய பேத்துக்கு இந்த ஜங்க் ஃபுட்ஸ், ஆல் பேக்கெட் ஃபுட்ஸ், ஆல் சூப்பர் மார்க்கெட் ஃபுட்ஸ் தான் ஜங்க் ஃபுட்ஸுங்க. சரிங்களா. எதெல்லாம் ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு வருதோ எல்லாமே ஜங்க் ஃபுட்ஸ் தான். சோ இந்த ஜங்க் ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது ஹை கார்ப் டயட். இன்னைக்கு யாரு பார்த்தாலும் காலையில என்ன சாப்பிட்டா இட்லி, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு தோசை. ஸோ எல்லாமே இந்த ஹை கார்ப் டயட் எடுக்கிறோம். ஸோ இந்த ஹை கார்ப் டயட் எடுத்தாலும் என்னன்னா லீட்ஸ் டு பி1 டிஃபிஷியன்சி. அதுக்கப்புறம் கெஃபைன். இன்னைக்கு காலையில எல்லாருமே இந்த வெளியே நம்ம பாக்குறோம் டீ காஃபி இன்டேக் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ தயவு செஞ்சு டீ காஃபிங்கிறது நம்மளோட இந்தியன் ட்ரிங்கே இல்லை, இது வந்து வெளிநாட்டுல இருந்து பூத்தப்பட்ட ஒரு விஷயம்.
ஸோ நம்ம டீ காஃபிக்கு பதிலாக நம்ம ஃபங்க்ஷனல் ட்ரிங்க் நம்ம சாப்பிடணும். எப்பவுமே அந்த ஃபங்க்ஷனல் ட்ரிங்க்னு ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம பாடி அந்த நாளைக்கான ஃபங்க்ஷனை கிக் ஸ்டார்ட் பண்ணி வைக்கும். ஸோ நம்ம அதை விட்டுட்டு டீ காஃபி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம டோட்டலா அந்த டேவோட ஃபங்க்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஸ்லோ டவுன் பண்ணிடும், B1 டிஃபிஷியன்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் டயபெட்டிக் மெடிசன்ஸ். ஸோ எனி மெடிசன்ஸுங்க நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா B1 மட்டும் இல்லைங்க, நிறைய நியூட்ரியன் டிஃபிஷியன்சிஸ் எதனால வருது அப்படின்னா மெடிசன்ஸ், அலோபதி மெடிசன்ஸ்னால தான். ஸோ இன்னைக்கு எல்லாம் ஒரு தலைவலி ஆச்சுனாலும் நீ போய் மெடிசன்ஸ் போய் வாங்குறோம், இல்ல நம்மளே செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிக்கிறோம். நீங்க நிறைய பில்ஸ் வந்து நீங்க நிறைய சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லீட்ஸ் டு நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கு சரி பண்றோம், சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம போய் வாங்குறோம். ஆனா அந்த ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளத்தை கொண்டு போய் விட்டுரும். சரியா? ஸோ ஸோ அது அந்த மெடிகேஷன்ஸ் இல்லாம எப்படி அப்படிங்கிறது நம்ம இந்த கம்யூனிட்டியில தொடர்ந்து பயணிச்சிங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பிபி மெடிசன்ஸ், ஸோ டயபெட்டிக்ஸ் இல்லைங்களா? ஸோ பிபி மெடிசன் இட்ஸ் ஆல்சோ டயபெட்டிக். இந்த பிபி மெடிசன் சாப்பிட்டாலும் B1 டிஃபிஷியன்சி ஆயிரும். ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, B1 டிஃபிஷியன்சி ஆச்சு அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளம் வருது இல்லையா? ஸோ பிபி மெடிசன் நம்ம எதுக்கு சாப்பிட்றோம்? பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு, பிளட் ப்ரெஷர் நார்மலா வைக்க மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம ஹெல்த்துக்காக நம்ம சாப்பிட்றோம். ஆனா அது சாப்பிட்றப்ப என்ன ஆகுதுங்க, ஹார்ட் பம்பிங்கே குறையுது. சரியா? ஸோ எத்தனை விஷயங்கள் நடக்குது பாருங்க ஒரே ஒரு விட்டமின்னால. ஸோ இது நமக்கு இந்த பி விட்டமின்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு, எந்த ஃபுட்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸ். ஸோ முழு தானியங்கள், அரிசி வந்து தீட்டாத அரிசி நம்ம தான் சாப்பிட்றோமா, எல்லாம் பாலிஷ் பண்ணி நல்ல வெள்ளையா இருந்தாதான் ரொம்ப ஹெல்த்தின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோம், இன்னைக்கு இட்லி தோசை இல்லைங்களா? மாவு அப்படின்னு சொல்லுவாங்க, மாவு அப்படின்னாவும் அது நோவு, எனி மாவு இட்ஸ் நோவு. ஸோ தயவு செஞ்சு மாவெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் இட்லி தோசையே யூஸ் பண்ணுவாங்க, மற்ற நேரத்துல யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து 3 நேரமும் கொடுக்குறோம், நம்மளா பரவாயில்ல, குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், பாய்சன். அது பேக்கெட் இட்லி மாவு வெரி வெரி பாய்சனஸ். எந்த ஒரு மாவு நீங்க எடுத்தாலும் வீட்டுல அரைச்சாலும் 24, இது வந்து பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம் மாவு பத்தி, 24 ஹவர்ஸ்க்கு மேல நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு டைம் நீங்க யூஸ் பண்றீங்க, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கிறீங்க மாவுனா திரும்ப ஃப்ரிட்ஜுக்கு போகக்கூடாது. வெளியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜெர்ம்ஸ் பாக்டீரியா அட்டாக் ஆகும், திரும்பி அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சீங்கன்னா அது மல்டிப்ளை ஆகும். அப்போ நீங்க வாங்கிட்டு வந்தாலும் பிரிச்சு 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 நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த தேவைக்கு அந்த எடுத்துட்டு டக்குன்னு அதையே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் மிச்சமானாலும் திரும்பி ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு போயிடாதீங்க, இன்னும் கெடுதல். ஃப்ரிட்ஜே ரொம்ப கெடுதல், கொண்டு போய் மறுபடியும் வச்சீங்கன்னா இன்னும் கெடுதல். ஓகேவா? சோ அது கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீட்ஸுங்க, நம்ம நட்ஸ் சீட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ், ஃபிஷ், இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பி விட்டமின்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்மளால டெய்லி சாப்பிட முடியுமா? டெஃபினட்டா இல்லைங்களா? சாப்பிடவே முடியாது. அப்ப டெஃபினட்டா இன்னைக்கு எல்லாரும் யார் எடுத்து பார்த்தாலும் B1 டெஃபிஷியண்டா தான் இருப்பாங்க. யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜியே இருக்காது, அந்த டே ஃபுல்லா அந்த எனர்ஜியே இருக்காது. ஸோ எல்லாமே B1னால தான் ரீசன். ஸோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா B1 வந்து பாத்தீங்கன்னா சென்சிட்டிவ் டு பாயிலிங். இன்னைக்கு நம்ம குக் பண்றோம் இல்லையா, குக் பண்ணும்போது இட் லாசஸ் B1 வந்து பாத்தீங்கன்னா டெப்ளீட் ஆயிரும். ஸோ நம்ம B1 அதிகப்படுத்துறதுக்கு இன்னொரு டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு முதல் பார்ட்ல பார்த்தோம் இல்லைங்களா, எக்ஸசைஸ். ஸோ அந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணாலும் உங்களுக்கு B1 வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்சார்ப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் கம்யூனிட்டியில ஹோலிஸ்டிக்கா எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் B1 நமக்கு இன்டேக் நமக்கு நார்மலா நல்லா எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டயபெட்டிக்கா நிறைய மெடிசன், மெட்ஃபார்மின் அந்த மாதிரி நிறைய மெடிசன் சாப்பிடுறோம் இல்லைங்களா, அந்த டேப்லெட்னால வரக்கூடிய சைடு எஃபெக்டை குறைக்கும் விட்டமின் B1. ஸோ இத்தனை விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இத்தனை விஷயங்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா நம்மளால முடியுமா? முழு தானியமாகட்டும், சீட்ஸ் நட்ஸ் இதெல்லாம் எடுக்க முடியுமா? எடுக்கவே முடியாது. அதுக்கு நமக்கு என்னங்க, ஸ்மார்ட்டா நமக்கு நியூட்ரலைட்ல வந்து பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, நேச்சுரல் பி அப்படின்ட்டு நமக்கு டுஎஸ் ஈஸ்ட்ல இருந்து குவாலிட்டியான ஈஸ்ட்ல இருந்து நமக்கு 8 விட்டமின்ஸ் இருக்குங்க. அந்த பி விட்டமின்ஸ் ஒரே ஒரு சப்ளிமெண்ட்ல. ஸோ இது வந்து என்னன்னா ஜஸ்ட் B1 மட்டுமே நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ B1னால எத்தனை ப்ராப்ளம் வருதுன்னு பாருங்க இல்லைங்களா? சிம்டம்ஸ் பார்த்தோம், டிசீசஸ் பார்த்தோம், டிஃபிஷியன்சிஸ் பார்த்தோம். ஸோ இந்த இந்த மாதிரி நமக்கு எத்தனை விட்டமின்ஸ் வந்து எத்தனை டிஃபிஷியன்சி இருக்கு. அதனாலதாங்க இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து என்னன்னா அந்த மாதிரி இல்லாம ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃபை இந்த கம்யூனிட்டி மூலியமா நம்ம லீட் பண்ணதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெஃபினட்டா நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த கம்யூனிட்டி பத்தி பேசுங்க. இது வந்து ஒரு பிளெஸிங் தான். நீங்க பேச பேச பேச
என்ன ஆகுனா அவங்களும் வந்து ஹெல்த்தி ஆவாங்க. அந்த ஹெல்த்தி ஆறப்போ டெஃபினட்டா அந்த பிளெஸிங் உங்களை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் ஆகட்டும், உங்களோட கேரியருக்கு அடுத்த லெவல்ல உங்களுக்கு க்ரோ பண்ணும். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். அந்த பேக் டு ஹோஸ்ட்.